அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மனிதனை அழிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக மனித இனம் அழிஞ்சிரும். காட்டில் வாழ்கிற மிருகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வித்தியாசம்தான், அந்த மனசு. நம்ம இன்னொருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தவங்கள உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய உணர்வு நம்மக்கிட்ட இருக்கனால தான் ரெண்டு பேர்த்துக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் பல இடத்துல குறைஞ்சிட்டே வருது. ஏன் காரணம்னு தெரியல. கடந்த 27ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ரயில்வே ஸ்டேஷனில் 4 இளைஞர்கள் சேர்ந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு சுராஜி என்பவரை தாக்கியிருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இளைஞர்கள் எதை நோக்கி போகிறாங்கன்னு தெரியல. தங்களுடைய பெற்றோர்களுடைய உணர்வுகளையும் கஷ்டத்தையும் கண்டிப்பாக புரிஞ்சிக்கிற மாதிரி தெரியல அவங்களாம். அவங்க 4 பேரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 17 வயசுன்னு செய்தித்தாள் நியூஸ் வந்திருக்கு. அதனால் அவங்கள கூர்நோக்கு பள்ளிக்கு அமைச்சிட்டதாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக காவல்துறையினர் அவங்களுக்கு மனிதநேயத்தை பற்றியும் அடுத்தவங்களோட உணர்வுகளையும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சு வச்சுட்டு தான் அவங்கள வெளியில் அனுப்பணும். நீங்கள் இல்லைன்னா திரும்பவும் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்த நியூஸில் பார்த்துட்டிங்கன்னா அந்த இளைஞரை குணமடைஞ்சு ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் வெளியே வந்ததாக சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாக இருக்குங்க. அதனால் இன்னொருத்தருடைய தனி மனித சுதந்திரம் பாதிக்காத வகையில் மற்றவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். நன்றி.